ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம்புது சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தட்டை தாங்க நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் நம்ம மல்லிக்கீரையை பயன்படுத்தி தட்டை செய்ய போகிறேன். மல்லிக்கீரை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இடியாப்ப மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறமா உளுந்து தோல் எடுத்தது 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே அளவு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம டோட்டல் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் காயத்தை இதில் ஆட் பண்ணுங்கள். காயும் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா பொல்லி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் அளவு உளுந்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசனை வரணும். நல்லா டீப்பாக ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. டேட்டி ஒயிட் கலரில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரோஸ்ட் பண்ணண்டா லைட்டாக சூடுபடுத்தினா மட்டுமே போதும். அதனால இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்குவோம். மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு 1 கப் அளவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நல்லா ஹாட் வாட்டர் விட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஓரளவு போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் எக்ஸஸாக வாட்டர் நம்ம ஆட் பண்ணண்டா ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை உளுந்து மிக்ஸை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மல்லிக்கீரை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பூண்டு, அப்புறம் இஞ்சியை தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட நான் உப்பு சேர்த்தே அரைச்சிச்சேன். நான் அதை உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீனிஷாக இருக்குது. இப்போ இதை நான் கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். அடுத்ததான் நீங்கள் கையில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு ஃபுல்லாக நல்லா அழுத்தி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வர்றதுக்காக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணனால சாஃப்டாக இருக்கும் தட்டுறப்ப. இப்போது உடனடியாக நம்ம தட்டிடலாம். இல்லை ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு கூட தட்டிக்கலாம். நான் வாழை இலையில் தட்டையை தட்ட போகிறேன். நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா அதில் கூட தட்டிக்கலாம். நார்மலாக நீங்கள் தட்டை எப்படி செய்வீங்களோ அது மாதிரியே செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி எண்ணெயை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு மாவை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பாலாக செஞ்சு கையில் எடுத்து வச்சுட்டு ஈவனாக எல்லா பக்கமும் தின்னாக வர மாதிரி தட்டையை தட்டி எடுத்துக்கலாங்க. நார்மல் தட்டையில் நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணுவோம், ஸ்பைஸியாக இருக்கும். இல்லை பருப்பு ஆட் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு வித்தியாசமாக மல்லிக்கீரையை விரும்புகிறவங்களுக்கு இந்த ஃப்ளேவர், கலரு, டேஸ்ட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இல்லை நம்ம நார்மலாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்க்குறது இல்லை. இதுவும் மல்லிக்கீரை காம்பினேஷனும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா தட்டையும் தட்டி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. குக்கிங் ஆயில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு தட்டையாக இந்த மாதிரி சாஃப்டாக சைடு வழியாக போடுங்க. அப்போ கையில் எண்ணெயும் படாது, அதே நேரம் அது மடங்காமல் தட்டை அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். நல்லா உள்ளாடி எண்ணெயிலேருந்து மேலே ஃப்ளோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மேலே வந்த பிறகு நம்ம ஒவ்வொன்றா கரண்டியால் லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா பூரி மாதிரி பொவ்விட்டு எல்லா பக்கமும் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லா தட்டையும் ஓரளவு போட்டுட்டோம். எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுங்க. சாஃப்டாக ஒரு டச், அவ்வளோதான். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி பண்ணுறப்ப நல்லா பொரிஞ்சிட்டு நல்லா பொவ்வி மேலே வரும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் மாற்றிக்கலாம்.
ஏன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இனி வந்து ஸ்லோவாக வச்சா தான் நமக்கு கிறிஸ்பியான தட்டை கிடைக்கும், இல்லை நடுவில் மட்டும் வேகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தட்டையை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நம்ம மாவு வந்து க்ரீன் கலராக இருந்தாலும் தட்டை வந்து எல்லா தட்டையும் மாதிரி தான் கலர் வருது, ரொம்ப க்ரீனிஷாக இல்லை. இந்த வித்தியாசமான ஃப்ளேவர் தட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.